மேட்டூர் அணையில் 1,00,000 கனஅடி நீர் திறக்கப்படுகிறது. தற்போது 75,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் 1,00,000 கனஅடியாக தற்போது அதிகரிக்கப்பட்டுள்ளது. டெல்டா பாசனத்திற்கு 18,000 கனஅடியும் 16 மதகு கண் வழியாக 82,000 கனஅடி நீரும் வெளியேற்றப்பட உள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 78,000 கனஅடியிலிருந்து 80,000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. காவிரி கர்நாடக அணைகளிலிருந்து உபரிநீர் திறப்பு அதிகரிப்பால் ஒகேனக்கல்லில் நீர்வரத்து உயர்ந்துள்ளது. மதியம் 78,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து படிப்படியாக உயர்ந்து தற்போது 88,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடகா, கேரளாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் நீர்வரத்து தற்போது அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல்லில் நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்கவும் பரிசல் சவாரி செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஜினித்குமார். ஜினித்குமார், முழு விவரம். வணக்கம். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. தற்பொழுதைய நிலவரப்படி ஒகேனக்கலுக்கான நீர்வரத்தானது 88,000 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. அதேபோல் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தும் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. இன்று மாலை 4 மணி நிலவரப்படி 75,400 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் மேட்டூர் அணை நடப்பாண்டில் 4வது முறையாக அதன் முழு கொள்ளளவு 120 அடி எட்டியிருக்கிறது. இதனால் மேட்டூர் அணை 16 கண் மதகு வழியானது அந்த உபரி நீரானது அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணையின் பாதுகாப்பு கருதி மேட்டூர் அணை 16 கண் மதகு வழியாக 57,000 கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இன்னும் சில நேரத்தில் 6 மணி அளவில் சுமார் 82,000 கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது பட உள்ளது. மொத்தமாக 1,00,000 கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். இந்த 1,00,000 கனஅடியில் 18,000 கனஅடி டெல்டா பாசனத்திற்காகவும் மீதமுள்ள 82,000 கனஅடி அந்த 16 கண் மதகு வழியாக வெளியேற்றப்பட உள்ளது. இதனால் அந்த காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 11 மாவட்டங்களில் சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கரையோர வசிக்கும் மக்கள், தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்களது உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறும், கால்நடைகளை மேய்ச்சலுக்கு விடுவது, தண்ணீரில் இறங்கி குளிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணை நீர்வளத்துறை அதிகாரிகள் அங்கேயே முகாமிட்டு 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் அணையை கண்காணித்து வருகின்றனர். மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்க வேண்டாம் என்பது குறித்து தீவிரமாக கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜினித்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.